வணக்கங்களே, கடலூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்தை பாருங்கள். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அதில் இந்த முறை பிரதோஷத்தை பற்றியும் அமாவாசை பற்றியும் நம்ம சொல்லியிருக்கோம், மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கரன் 5ல் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளை கொஞ்சம் மன உளைச்சலையும் கொஞ்சம் மன வேதனையிலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். வேலையிலையும் பார்த்தீங்கன்னா வேலை பளுக்கள், வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் நமக்கு தெரியாமல் நம்மளை வாட்ச் பண்ணுறது, நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் உங்களுடைய 3ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷபராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களது 4ஆம் அதிபதியான சூரியன் 3ல் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் விற்பனையாகி அதனால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள். தாயாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு, கொஞ்சம் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி உங்களுக்கு 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 5ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையிலும் கடன் சம்பந்தமான விஷயம், கொஞ்சம் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் அவர் உங்களுக்கு 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் அற்புதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அது கணிஞ்சு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் அதிபதியான குரு பார்த்தீங்கன்னா 3ல் இருக்கும், கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், அதீதமான லாபங்களை நோக்கி ஏதாச்சும் பெருசாக பண்ண போவோம், பழைய சொத்துக்கள் ஏதாவது விற்றுட்டு பணத்தை கொண்டு போய் பிஸ்னஸில் போடலாங்கிற எண்ணங்கள்லாம் தோணும். கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது புதிய ஒப்பந்தங்களோ ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான விஷயங்கள், செக் இஷ்யூ பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9, 10ஆம் அதிபதியான சனி இப்போ 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்களையும் பெரிய வெற்றிகளையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது மட்டும் இல்லை 11ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் நல்லா இருக்கும். மூத்த சகோதர நண்பர்கள் விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் 4ஆம் அதிபதி 3ல் பழைய சொத்துக்கள் விற்பனையாகி புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாங்குகிற யோகங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. தாயாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி. சந்திரன் 3ல் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் இருக்கும், பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க. ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி இருந்தாங்க. செவ்வாய் உங்களுக்கு இப்போ 2ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து ராகு தேசம். ராகு தொழில் ரீதியான விஷயம், நல்ல பிரம்மாண்டத்தையும் பெரிய லெவலில் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்குங்க. ரிஷப லக்னமாக குரு தேசாபுத்தி அந்தரங்கள். குரு பார்த்தீங்கன்னா 8, 3ங்கிற ஒரு காம்பினேஷன்ஸில் வரும்போது இல்யூஷன்ஸ்லேயே நிறைய பிரச்சனைகள், பக்கத்து வீட்டுக்காரர் பிரச்சனை கொஞ்சம் வரலாம். இல்லைன்னா நடக்காத விஷயத்தை நடந்தால் நினச்சி நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப் லக்னம் சனி தேசாபத்தி அத்தனங்கள். சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9, 10ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்களை பெரிய வெற்றிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள். பட் சனி வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ரிஷப லக்னமாக புதன் தேசாபுத்தி அந்தரங்கள். புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது குழந்தைகள் நல்ல வெற்றிகரமாக சிறப்பாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தைகளால் கொஞ்சம் மன வருத்தங்களும் வரும். ஸோ ரெண்டுமே கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்துருக்குங்க. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக கேது தேசாவது. கேது 4ல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், லோன்ஸ் வாங்குற மாதிரி விஷயங்கள் இருக்கும். தாயாருக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக சுக்கிர தேசாபுத்தி அந்தரங்கள். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ல் நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள் மன உளைச்சலையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நீச்சம்னும் போது அது மட்டும் வேலையிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு ஒவ்வாத ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, அதாவது ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பர்டிகுலர் டைமில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பார்த்தீங்கன்னா பிரதோஷம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிரதோஷத்தை பார்ப்போம், அதுக்கப்புறம் அமாவாசையை பற்றி பார்ப்போம். ஸோ பிரதோஷம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் விஷகாலம் சொல்லுவோம். அந்த விஷகாலத்தில் அந்த 4:30 மணிலேருந்து 6 மணி வரை அந்த ஈஸ்வர சன்னிதானத்தில் நம்ம அந்த பிரதோஷ காலங்களில் வழிபாடு பண்ணும்போது வழி வழியாக எத்தனையோ தோஷங்களோடு நம்ம பிறக்கிறோம். ஸோ நமக்கே தெரியாது ஸோ நம்ம என்ன தோஷத்தில் என்ன ஒரு கர்மாவோட பிறந்திருக்கோம்னு. இந்த பிரதோஷ காலங்களில் அந்த ஈஸ்வர சன்னிதானத்திலேருந்து அமர்ந்து அந்த ஈஸ்வரனை வழிபாடு அந்த பர்டிகுலர் டைமில் இருக்கும்பொழுது
அற்புதமான பலங்கள், உங்கள் தோஷங்கள் நிவர்த்தியாகும். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் நிறைய கடன்னா கார்ட்ஸ் வச்சு நிறைய ஸ்வைப் பண்ணிட்டார். ஸோ ஸ்வைப் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம பணம் இல்லைன்னும் போது நிறைய ஸ்வைப் பண்ணிட்டார். நடுவில் கொஞ்சம் வேலை இல்லாதவர் இன்னும் அந்த அமௌண்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் வரும் வந்து பார்த்திங்கன்னா அவரால் வந்து வேலைக்கு போகிறதே வந்து கடன் கட்டுறதுக்காக, அந்த கார்டுக்கு கடன் கட்டுறதுக்காக மட்டுமே வந்து ஒரு வேலைக்கு போவார். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் தள்ளப்பட்டார். ஆனால் அந்த மனுஷன் வந்து இதுலேருந்து வெளியில் வரணுன்றதுக்காக ஒரு பிரதோஷமும் மிஸ் பண்ணாமல் எல்லா பிரதோஷமும் அட்டன் பண்ண ஆரம்பித்தார். ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து என்ன ஆச்சுன்னா, இது வந்து வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ இது வந்து வெளியிலேயே தெரியாமல் ஒரு சீக்ரெட்டாக வந்து இந்த பணத்தை கட்டிகிட்டு இருந்தார். அது தெரிஞ்சவொன்னே அதுக்கப்புறம் அவங்களுடைய பசங்க வந்து அதுக்கு பே பண்ணி எல்லாமே ஃப்ரீ பண்ணி கடைசியில் வந்து இன்றைக்கி நிம்மதியாக இருக்கார். அந்த பிரதோஷத்துக்கு இன்றைக்கும் விட மாட்டார். அவர் சொல்லுவார், எப்பா எவ்வளோ பெரிய பிரச்சனைலேருந்து எல்லோரும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வெளில வந்தேன்னு சொன்னார். ஏன்னா அவ்வளோ பெயினுங்க. ஒருத்தன் வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக உழைக்கிறது அத்தனையுமே வந்து கொண்டு போய் பேங்க்கு கார்டு கட்டுறது மாதிரி இருந்தால், நான் சொல்கிறதுக்கு ஒரு ரூபா 2 ரூபா ஒரு 30,000 வந்து மாதம் வந்து வெறும் கார்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மாதிரியே கட்டிட்டு வருவார். எவ்வளோ பெயின்ஃபுல்லான விஷயம் பாருங்கள். ஸோ ஏதோ ஒரு தப்பு நடக்கும்போது அந்த தோஷங்கள்லேருந்து நிவர்த்தி சொல்கிறதுக்கு இந்த பிரதோஷ காலங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பௌர்ணமி. ஸோ பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான பலன். பௌர்ணமிக்கு வந்து எந்த தேதி ரொம்ப முக்கியமான தேதின்னு சொல்லும் போது அமாவாசையும் பௌர்ணமியும் சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ அமாவாசை வருது. ஸோ அமாவாசைக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்போது, நமது மூதாதையர்கள், அமாவாசைனாலே வந்து மூதாதையர்கள் அன்றைக்கி வந்து திதி சூன்யம் வராது. ஸோ அதனால் எல்லா ராசியும் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அமாவாசையில் வந்து நல்லது பண்ணலாம்னா நல்லது பண்ணக்கூடாது. நல்லது வந்து ஒரு புது விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அமாவாசைக்கு வந்து போட்டிகள் ஏதாச்சும் பண்ணணும், கலந்துக்கணும், நான் அதுக்கு வந்து ஜெயிக்கணுங்கிற பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணும்னா அதெல்லாம் பண்ணலாம். மற்றபடி வந்து தொழில் ரீதியான விஷயங்களை, புதிய ஒரு வீடு கிரகப்பிரவேசம் நல்லது நீங்கள் அமாவாசை பண்ணலான்றதை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி அன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு வந்து நீங்கள் பர்டிகுலர் பண்ண வேண்டியது வந்து மூதாதையருடைய வந்து தர்ப்பணம் கொடுக்குறது. ஏன்னா வந்து நமது இந்த மூதாதையர்களுக்காக வந்து அன்றைக்கி ஒரு நாள் நம்மளை வந்து பெற்று எடுத்து வளர்த்து தாய் தந்தையராக இருக்கலாம், நம்ம தாத்தா பாட்டி முன்னோர்களுக்காக அந்த ஒரு நாள் எனக்கு தோஷம் இருக்குது இல்லை, நீங்கள் வந்து போயிட்டு ஒரு தர்ப்பணம் கொடுத்துட்டே வாங்களேன் அமாவாசை. எதுக்குன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மூதாதையருக்காக அந்த ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன் மாதத்துக்கு ஒரு வாட்டி. ஸோ என்ன பண்ணணும், அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு 100-150 ரூபா தான் ஆகும் செலவு. ஸோ அந்த 150 ரூபாய் ஒரு கிட்டு கொடுப்பாங்க, அதை எடுத்துகிட்டு வந்து இலை போட்டு அந்த தர்ப்பணம் பண்ணிவிட்டு வாங்க. ஒரு பிராமணாளுக்கு வந்து ஒரு 50-100 கொடுங்க. ஸோ மொத்தமாக ஒரு 200-300 செலவாகும், அவ்வளோதான். ஸோ அந்த 300 வந்து அங்கே போயிட்டு தர்ப்பணம் பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் லைஃப்பில் வந்து எவ்வளோ சேஞ்சஸ் வருது பாருங்கள். அதுவும் தர்ப்பணங்கிறது சும்மா அவர் வந்து ஏதோ மந்திரம் சொல்கிறார், நம்ம வந்து அப்படியே ரிப்பீட் பண்ணுறோம் அப்படிலாம் இல்லாமல் மனதார நம்ம வந்து அந்த விளக்கேற்றி அந்த தர்ப்பண இலை போட்டு அதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் மனசால் வேண்டிக்கணும். என்ன வேண்டிக்கணும்னா, எங்கள் அப்பா அம்மா தாத்தா முப்பாட்டன் எனது வம்சாவழிகள், ஓகேங்களா, ஸோ இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஏதாவது தப்பு தகராறு பண்ணியிருந்தாங்களோ, நாங்கள் ஏதாவது பாவம் செய்திருந்தால், எங்களால் ஒரு உயிர் வதை பண்ணியிருந்தால் வந்து எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா பாட்டி முன்னோர்களை வந்து ஏதாச்சும் வழிபாடு குறைபாடுகளோ திதி குறைபாடுகளோ இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வணங்கி எங்களை வாழ்த்தணும்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுக்கு ஆத்மா இறைவனுடைய சேர நான் பிரார்த்திக்கிறேன், என்னுடைய இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து பரிபூர்ணமாக அமாவாசை அன்னைக்கு வேண்டணும். ஸோ அப்படி வேண்டும்போது அற்புதமான பலன், சிறப்பான பலன்கள், உங்கள் லைஃப் வந்து டேர்னிங் பாயிண்ட் ஆகி ரொம்ப அடுத்த லெவல் போகிறது எல்லாமே ரொம்ப அற்புதமாகும். என்னை பொறுத்தவரை வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது என்ன கேட்பேன், நான் பொருளாதாரம் தான் கேட்பான். சார் இது பண்ணால் எனக்கு என்ன 1 கோடி வந்துருமா சார், ஒரு 3 அமாவாசை பண்ணிட்டா எனக்கு ஒரு 1 கோடி வருமானு கேட்பான். அப்படிலாம் கிடையாதுங்க. முதல்ல அமைதி வரும். அமைதிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், நீங்கள் காசு கொடுத்தா கூட வாங்க முடியாது, ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ பேர் வந்து 2 மணி 3 மணி வரை வந்து பல கோடீஸ்வரர்கள் வந்து பாரில் உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கவங்களாம் எனக்கு நல்லா தெரியும். அதனால் அமைதி சந்தோஷம், உங்கள் குடும்பத்தில் வந்து அமைதியும் சந்தோஷம் நிலவும்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.